கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய வெளியேற பெற்ற பிள்ளைகளை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம யாவரையும் ஆஸ்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ பிரியமானவர்களே. இந்த கிரைஸ்ட் ரெவலேஷன் த மெசேஜ் கர்த்தருடைய கிருபையினாலே, அவருடைய ஆவியின் ஏவுதினாலே யூடியூபிலே பேசிக்கொண்டு வருகிறேன். இந்த செய்தியினுடைய தலைப்பு சாத்தானின் கூட்டம். இந்த செய்தியினுடைய தலைப்பு சாத்தானின் கூட்டம். அப்போ சாத்தானின் கூட்டம் இந்த பூமியில இருக்கிறபடினாலதான் கர்த்தர் சொல்லுகிறார் சாத்தானின் கூட்டம் என்று. இந்த சாத்தானின் கூட்டம் இங்கே மட்டும் இல்லை, பூமியிலே மட்டும் இல்லை, சபையிலே மட்டும் இல்லை, ஏற்கனவே பரலோகத்திலே சாத்தானின் கூட்டம் ஒன்று இருந்தது. அதை குறித்து நாம் பார்க்க வேண்டாம். இப்பொழுது வேதத்திலே சொல்லப்படுகிற சாத்தானின் கூட்டம் என்ற தலைப்பிலே பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு, பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் இந்த சரீரத்தின் மூலமாய் பேசுகிற வார்த்தைகளை கவனிக்கும்படியாக உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன். செய்திகள், வேதத்தில் அடங்கியிருக்கிற செய்திகள், சத்தியங்கள், மறைப்பொருள்கள் அத்தனையும் என்னுடையதல்ல. ஹல்லேலூயா. யாருது என்பதை அத்தனையும் பரிசுத்த ஆவியானவரது. இந்த சொல்லப்படுகிற இந்த சாத்தானின் கூட்டத்தின் செய்தியின் ரகசியங்களை உற்று கவனியுங்கள், முழுமையாய் பாருங்கள், அநேகருக்கு அனுப்புங்கள். சத்தியம் உங்களுக்குள் இல்லை என்று சொன்னால் உங்களாலே பரலோகம் போக முடியாது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை ஒரு நாள் கடைசி நாட்களில் உங்கள் ஆத்துமாவை விடுதலையாக்கும். அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். ஆடல், பாடல், இசைகள் எல்லாம் நமக்கு வேணும். நான் இல்லைன்னு சொல்ல, இசைகள் வேணும், பாடல்கள் வேணும், அருமையான பாடல்களை பாடலாம். ஏன்னா பாடல் மூலியமா கூட கர்த்தர் விடுதலை கொடுக்கிறாரு, பாடல் மூலியமா கூட கர்த்தர் ரட்சிக்கிறாரு, பாடல் மூலியமா கூட அற்புதங்கள் நடக்குது. அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல வரல, அதெல்லாம் ஒரு கிறிஸ்தவனுக்கு தேவை. ஆனால் அந்த பாடல் உங்களை பரலோகம் கொண்டு போகாது. அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். கர்த்தரை துதிப்பதற்கு பாடல் வேணும். உங்களை பரலோகம் கொண்டு போவது எது என்று சொன்னால் வேதத்தில் அடங்கியிருக்கிற சத்திய வேதம், பரிசுத்த வேதம். இதோ இருக்கிறாரே, இவர் பேசின வார்த்தைகள் உங்கள் உள்ளத்தில் நிலைத்திருக்கவில்லை என்று சொன்னால் அவர் நிலைத்திருக்கவில்லை என்று கூறுகிறார். அவருடைய வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருக்கும் என்று சொன்னால் அவர் உங்களுக்குள் நிலைத்திருக்கிறார் என்று பொருள். சரி, ஆகவே சாத்தானின் கூட்டம் என்ற செய்தியை பரிசுத்த ஆவி துணையோடு முழுமையா நாம் கேட்போம். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ பிரியமானவர்களே. நீங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்கள். போன சண்டைக்கு முன்னாடி நான் பேசியிருந்தேன், ஒரு பிட்டு பேசியிருந்தேன். இப்ப 2வது வார்த்தைகளை குறித்து தான் உங்களிடத்தில் பேச போகிறேன். அந்த வெளிப்படுத்தின புத்தகம் 2:9 முழுமையாக வாசிக்கின்றேன். உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதன் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். இது வெளிப்படுத்துற புத்தகம் 2:9 சொல்லப்படுகிற முழு வார்த்தை. ஒரு வார்த்தை மேலே இருக்கிற வார்த்தை, அதாவது உன் கிரியைகளும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும், அந்த ஒரு பிட்ட மாத்திரம் நான் கடந்த வாரத்திலே, அதாவது போன வாரத்துக்கு முந்தின வாரம் உங்களிடத்துல பேசியிருந்தேன். இப்பொழுது நாம் பரிசுத்த ஆவி துணையோடு பேச போகிறது. அது இக்காலத்தின் நிலை, சபை இந்த காலத்துல எப்படி இருக்கிறது என்பது குறித்து நான் உங்களிடத்துல சொல்லியிருந்தேன். இப்பொழுது இருக்கிற சபைகள் வறுமை அடைந்திருக்கிறது, ஆவிக்குரிய வறுமைகள் அடைந்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவி துணையோடு சொல்லியிருந்தேன். இப்பொழுது நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், தங்களை யூதன் என்று சொல்லியும் யூதராயிராமல், இப்படி சொல்லலாமா? தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லியும் கிறிஸ்தவர்களாக இராமல், பைபிள் பிரகாரம் சாத்தானுடைய கூட்டமா இருக்கிறவர்கள். அப்போ சாத்தானுடைய கூட்டமா இருக்கிறாங்க சபையிலே, இந்த உலகத்திலே, ஸ்தாபனத்திலே. ஓகே, சாத்தானுடைய கூட்டமா இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவானவர் சாத்தானுடைய கூட்டமா இருக்கிறவர்கள் செய்யக்கூடிய காரியத்தை, அந்த செய்து கொண்டு வருகிற தூஷணத்தையும்
கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று பரிசுத்த வேதாகமத்தில் மிக அழகாய் சொல்லப்படுகிறது. கவனித்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இன்றைய நடைமுறை வாழ்க்கையிலே நான் கடந்த செய்தியில சொன்னது போல இக்காலத்தில் சபை நிலைமை எப்படி இருக்கிறது என்று நீங்கள் பார்க்க போனால், இக்காலத்துக்குரிய சபைகள், ஸ்தாபனங்கள், அவைகள் சாத்தானுடைய கூட்டமாய் இருந்து அந்த சாத்தானுடைய தூஷணங்களை அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இந்த லவதிக்கியன் சபையின் காலத்திலே, நாம் லவதிக்கியன் சபையின் காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த லவதிக்கியன் சபையின் காலத்திலே நமக்கென்று ஒரு தீர்க்கதரிசியை ஏற்படுத்தினார். அந்த தீர்க்கதரிசியை உறுதிப்படுத்தினார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு அருமையான ஒரு தார்ஷன் இருந்தால் அவர் ஊழியத்தை செய்து முடித்து விட்டார். எப்படி நான் அடிக்கடி சொல்லி உங்ககிட்ட, லுத்தர் இருந்தாரு, வெஸ்லி இருந்தாரு, கொலம்பா இருந்தாரு, இர்னேஸ் இருந்தாரு, இப்படியாக அநேகர் இருந்தார்கள். அவர்களும் காட்டிலும் இவர் வில்லியம் மரி என்பதை நாம் சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதன், தேவனுடைய ஊழியக்காரன், தேவனுடைய தீர்க்கதரிசி, தேவனுடைய குமாரன் என்று பல வீடியோவிலே உங்களிடத்தில் சொல்லியிருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் அவர் இந்த பூமிக்கு வரும்பொழுது சகல சத்தியத்திலும் உங்களை வழிநடத்துவார் என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது. அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த மனிதன் மூலியமாகத்தான் சகல சத்தியங்களை குறித்தும் பரிசுத்த ஆவியான் பேசின வார்த்தைகள். இந்த வெளிப்படுத்துற புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிற யூதன் என்றும் சொல்லியும், தங்களை யூதன் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன் சொல்லக்கூடிய தேவனுடைய வார்த்தையை குறித்து, பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தையை குறித்து இந்த தேவ மனிதன், இந்த தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரணம் லவதிக்கியா சபை காலத்திலே எனக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஊழியர்களே, உங்களுக்கும் விசுவாசிகளே, உங்களுக்கும் கடைசி தீர்க்கதரிசி இவரை ஏற்படுத்தினார். இவர் மூலமாய் பேசுகிற வார்த்தைகளை, சிறிய வார்த்தைகளை உங்களிடத்தில் பேசலாம் என்று பரிசுத்தாவை துணையோடு ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நான் கூறுவது சத்தியம். உங்களெல்லாம் ஏமாத்தல, உங்ககிட்ட நான் காசு கேட்கல, உங்ககிட்ட நான் பணத்தை கேட்கல, நீங்க என் சபைக்கு வாங்கன்னு உங்களுக்கு கூப்பிடல, நீங்க இதை கண்டிப்பா நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க நான் சொல்லல. ஆனால் ஏற்றுக்கொண்டால் பரலோகம், ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நரகம். அவ்வளவுதான், உண்மை இதுதான். இதுதான் சத்தியம். நான் உங்களை ஏமாத்தல. நான் எல்லா வீடியும் நான் சொல்றேன், நான் உங்களை ஏமாத்தல, உங்ககிட்ட பணம் கேட்கல. வெளியேற பெற்ற அருமை பாஸ்டர்களே, ஸ்தாபன பாஸ்டர்களே, ஸ்தாபன ரெவரண்ட்டுகளே, அருமையான வெளியேறப்பட்ட சகோதரிகளே, சகோதரனே, பெரியவர்களே, உங்களை எல்லாம் இரு கரம் கூப்பி உங்களை தாழ்மையா நான் வேண்டிக் கொள்கிறேன். நான் சொல்லுவது சத்தியம். அவ்வளவுதான். நீங்க ஏற்றுக்கினீங்கன்னா உங்க ஆத்துமா தப்பித்துக் கொள்ளும். உங்களுக்குள் ஒரு மனிதன் இருக்கிறான், அவன்தான் ஆவிக்குரிய மனிதன். அந்த ஆவிக்குரிய மனிதன், அந்த ஆத்துமா, அந்த தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த ஆத்துமா உங்களுக்குள், சகோதரியே உனக்குள் இருக்கிறது உடைய ஆத்துமா, அந்த ஆவிக்குரிய சகோதரி. அது பரலோகம் போகணும்னாக்கா இவருடைய சத்தியத்தை கேட்டா மட்டும்தான் பரலோகம் போக முடியும். இல்லை இவரை பத்தி நான் குறிச்சு கேள்வியே படல அப்படின்னு சில பேர் இருப்பார்கள் சொன்னால், அவர்கள் வேதத்தின் அடிப்படையில் சீடர்கள் சொன்ன வசன வார்த்தைகள், பவுல், மார்க்கு, லூக்கா, யோவான், இப்படியா பழைய தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைகளை அவர்கள் விசுவாசித்து கிறிஸ்துவுக்குள் ஜீவித்து கிறிஸ்துவின் வார்த்தைகளை அவர்கள் நடந்து அவர்கள் அதன்படி செய்வார்கள் சொன்னால் பரலோகம் உண்டு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இவரை குறித்து கேள்விப்பட்டு இவரை மறுதலிக்கிற ஜனங்களுக்கு ரொம்ப கஷ்டம், ஒரு கேள்விக்குறி அங்க இருக்கிறது. சரி, இந்த பரிசுத்த ஆவியான இவர் மூலியமாய் பேசின வார்த்தைகளை உங்களிடத்தில் நான் பேசுகிறேன், நீங்கள் கூர்ந்து கவனிங்கள். இந்த வசனம், அதாவது இப்ப நான் படிச்சேன் இல்லையா, இந்த வசனம் 1000 வருஷம் கழித்து உண்டான வேறொரு சபைக்கு மறுபடியும் கூறப்படுகிறதால் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அவர் சொல்லுகிறார். அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த வார்த்தைகள். ஏன் எப்படி பாருங்க, யூதர் என்று பதம் யூத நாட்டில் பிறந்த அனைவரையும் குறிக்கும். யூதர் என்ற பதம் யூத நாட்டில் பிறந்த அனைவரையும் குறிக்கும். ஆனால் இச்சபையில் யூதர் என்று தங்களை அழைத்து கொண்டவர்கள், இந்த சபையில வெளிப்படுத்துற புத்தகம் 2:9 சொல்லப்படுகிற இந்த சபையில யூதர் என்று தங்களை அழைத்து கொண்டவர்கள் யூத நாட்டிலும் பிறக்கவில்லை. நான் ஒரு யூதப்பா நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா, ஆனா உண்மையான யூதன் இருக்கிறான்,
ஆனா சில பேர் அங்க நான் கூட யூத சொல்லுவாங்க. ஆனா அவரை குறித்து திகில் சொல்றாரு. என்ன அழகா சொல்றாரு, யூத நாட்டில் பிறக்கவில்லை. அதாவது யூதர் என்று தங்களை அழைத்துக் கொண்டவர்கள் யூத நாட்டில் பிறக்கவில்லை, அல்லது யூத மார்க்கத்தையும் பின்பற்றவில்லை. யூதர் சொல்லுவாங்க சில பேரு, அவங்க யூத மார்க்கத்தை பின்பற்றல, யூத நாட்டில பிறக்கல, ஆனா அவங்க யூதர்கள் என்று சொல்லுவார்கள். இவர்கள் சபைக்குள், யாரு? இந்த யூதன் சொல்லிக் கொண்டிருக்கிற, கிறிஸ்தவ சொல்லிக் கொண்டிருக்கிற, நான் பாஸ்டர் சொல்லிக் கொண்டிருக்கிற, ரெவரண்ட் சொல்லிக் கொண்டிருக்கிற, அப்ப நான் சொல்லலாம், நான் பிஷப்னு சொல்லிக் கொண்டிருக்கிற, நான் போப்புன்னு சொல்லிக் கொண்டிருக்கிற, நான் ஐயர்னு சொல்லிக் கொண்டிருக்கிற, இப்படி சொல்லிக்கொண்டே போலாம். அந்த அவங்கள தான் இதெல்லாம் குறிக்குது. நல்லா கவனிச்சுக்கோங்க. இவர்கள் யூதர் என்று சொல்லியும், போப் என்று சொல்லியும், பிஷப் என்று சொல்லியும், சாமியார் என்று சொல்லியும், ஃபாதர் என்று சொல்லியும், ஐயர் என்று சொல்லியும், ரெவரண்ட் என்று சொல்லியும், பாஸ்டர் என்று சொல்லியும் எப்படி எடுத்துக்கலாம். இதுக்கு அப்படிதான் அர்த்தம். இவர்கள், இப்போ நான் பேசுறேன், இவர்கள் யூதர்கள் சபைக்குள் அஞ்ஞான வழிபாடுகள் ஈடுபட்டு, ஹல்லேலூயா, என்னமா அஞ்ஞான வழிபாட்டில் ஈடுபட்டு சாத்தானின் கூட்டமாக திகழ்ந்தனர். ஹல்லேலூயா, ஜீசஸ் கிறிஸ்ட். பரிசுத்த ஆவியானவர் இதோ இருக்கிறாரே, பரிசுத்த ஆவியானவர். இவர் சும்மா ஒரு தோராயமா வச்சிருக்கிற, இவர் ஒரு பிளைண்டு, கண்ணே தெரியாத ஒரு மனுஷன் இந்த உருவ படத்தை வரைந்தார். அமெரிக்காவிலே நிரூபிக்கப்பட்ட ஒரு வார்த்தை, படம் இது. தீர்க்கதரிசி இந்த படத்தை கண்டார் என்று, இந்த படத்தை இவருடைய தரிசனத்தில் கண்டார் என்று இவருடைய புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ள வார்த்தை நான் வாசித்திருக்கிறேன். அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சது, இந்த படத்தை வச்சிருக்கிறேன். ஓகே, சரி. இவரை பின்பற்றுகிற, இவருடைய சத்தியங்களை பின்பற்றுகிற இன்றைக்கு கிறிஸ்தவர்கள், ஆனா வேதத்தின் அடிப்படையிலே அந்த யூதர்கள் என்று சொல்லியும் அவங்க யூதரா இல்ல, அவங்க என்ன பண்றான்னு கேட்டாக்கா, அஞ்ஞான வழிபாட்டில் ஈடுபட்டு சாத்தானின் கூட்டமாக திகழ்ந்தனர். அப்படியெனில் தேவன் இவர்களை ஒன்று கூட்டவில்லை என்று அறியலாம். சபையிலே அஞ்ஞான வழிபாடுகளை வழிநடத்துகிறார்கள் என்று சொன்னால் தேவன் அவர்களை கூட்டவில்லை என்று நீங்கள் அறிந்து கொள்ளலாம். தேவன் அவர்களை தெரிந்து கொள்ளவில்லை என்று நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இன்றைக்கு சபையிலே பாருங்க, உலகப்பிரமான காரியத்தை எல்லாமே செய்வாங்க சபைகளை, ஸ்தாபன சபைகள்ல. உலகம் என்ன செய்கிறதோ அது அத்தனையும் செய்வான் சபையில. எனக்கு தெரியுங்க, நான் ஒரு பியூர் கேத்தலிக். 20 வயசுல கர்த்தர் என்னை தொட்டார மனம் திரும்பிட்டேன். அது வரைக்கும் நான் கத்தோலிக்கு மதத்துல தான் இருந்தேன். 9 வயசுல நான் பூசொடுப்பு போட்டேன். நான் பல முறை வீடியோல காமிச்சிருக்கேன், இப்ப நான் தேடணும். ஓகே விடுங்க. 9 வயசுல பூசொடுப்பு போட்டிருக்கேன் கத்தோலிக் மதத்துல. அதனால கத்தோலிக் மதத்தை பத்தி தெரியும். நீங்க அங்க அந்த சபையில எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா, உலகப்பிரமான மனுஷர்கள் செய்யக்கூடிய எல்லா வழிபாடுகளும் அந்த ஸ்தாபனத்துல இருக்கும். சரி, இன்னைக்கு பெந்தகோஸ்து சபையில பாருங்க, இன்னைக்கு அங்கேயும் கொஞ்சம் வந்துருச்சு. இன்னைக்கு மனவாட்டி சொல்லுவாங்க சில பேர்லாம், மனவாட்டி சபையில இந்த ஸ்தாபனங்கள் செய்வது போல இல்ல. ஆனா ஒரு மனவாட்டி சபை அந்த மக்களை, மனவாட்டிகளை எப்படி வழிநடத்தணும், ஒரு சர்ச்சில் எப்படி இருக்கணும்னு ஒரு சில சபையில அந்த அளவுக்குலாம் இருக்கிற மாதிரி எனக்கு சரியா தெரியல. அல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு தெரியுதா நன்று தெரியல, எனக்கு ஓரளவுக்கு தெரியல. சரி, ஓகே, பார்க்கலாம். இப்ப நான் படிக்கிறேன், அந்த வருதான்னு பார்ப்போமே. சரி, அப்படியெனில் தேவன் இவர்களை ஒன்று கூட்டவில்லை என்று அறியலாம். இந்த அஞ்ஞான வழிபாடுகளை உள்ள நுழைக்கிறான் சபைக்குள்ளனா, அவன் யூதர் என்று சொல்லி இருக்கிறான், ஆனா யூதனா இல்லாம இருக்கிறான். யூதன் வழியில பிறக்கலாம் ஆக்சுவலா, ஆனா யூதன் சொல்லி இருக்கிறான். இப்படிப்பட்ட அவர்கள் தான் சாத்தானின் கூட்டமாக இருந்து இப்படி செயல்படுறாங்க. சரி, நீங்கள் பாருங்கள், தேவன் தாம் தெரிந்து கொண்டவர்களை உண்மையான சபையாக கூட்டி சேர்க்கிறார். தேவன் அவருக்கென்று தெரிந்து கொண்டப்பட்ட பிள்ளைகளை உண்மையான சபை என்று அவர் கூட்டி சேர்க்கிறார். உம்முடைய பிரகாரங்களில் வாசமா இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்று சங்கீதத்திலே 65:4 சொல்லப்படுகிறது. தேவனால் கூட்டப்படாத கள்ள சபை ஒன்று உண்டு. பாத்தீங்களா? தேவனால் கூட்டப்படாத கள்ள சபை ஒன்று உண்டு. அந்த கள்ள சபை ஒன்று உண்டுன்னு சொன்ன இல்லையா, அந்த ஒன்றிலிருந்து தான், அதுல இருந்து பிரிஞ்சு வந்தவைகள் தான் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான சபைகள் இருக்கிறது.
அப்போ பேசிக்ல ஒன்று உண்டு என்று சொன்னா பாத்தீங்களா, அது எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதுதான் தாய் சபை என்று பரிசுத்த வேதாகமத்தில் வெளிப்படுத்தின புத்தகத்தில் சொல்லுகிறது. அந்த தாய் சபையில இருந்துதான் பல சபைகள் இன்ற உலகத்திலே பல கிறிஸ்தவ சபைகள் பிரிந்து வந்தது. ஆனால் பிரிந்து வந்த மொத்த கிறிஸ்தவ சபைகளும் கடைசி நாட்களிலே அந்தி கிறிஸ்து இந்த உலகத்தை ஆட்சி நடத்தும் போது பிரிந்து வந்த மொத்த சபைகளும் ஒன்றாக இணைந்து தாய் கிட்ட போய் ஒட்டிக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. நான் சொல்ல, வேதமும் அதான் சொல்லுது. தீர்க்கதரிசியும் அவருடைய வார்த்தையும் அதுதான் சொல்லுகிறது. சரி, நீங்கள் கவனிங்கள். தேவனால் கூட்டப்படாத சபைகள், கள்ள சபைகள் ஒன்று உண்டு என்றும் வேதம் நமக்கு போதிக்கிறது. பாத்தீங்களா, இதை நான் மறந்துட்டேன். ஃபர்ஸ்ட் லைட்டா படிச்சா அதை மறந்துட்டேன். இப்போ அதுவே வருது பாருங்க. வேதம் நமக்கு போதிக்கிறது, இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூட்டினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. ஏசாயா 54:15 நீங்கள் படித்து பாருங்கள். இந்த கூட்டம் உண்மையான சபைக்கு விரோதமாய் இருப்பதால். எந்த கூட்டம்? சாத்தானுடைய கூட்டம். யூதன் என்று சொல்லியும் யூதராய் இராமல், ஹல்லேலூயா, அவங்க சபையிலே அஞ்ஞான வழிபாடுகளை உள்ள நுழைச்சி சொந்த அநேக காரியங்களை உள்ள நுழைக்கிறாங்க. அதுதான் சாத்தானின் கூட்டம் என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். இவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்படாத சபைகள். இவங்க என்னென்ன செய்யறாங்கன்றதை குறித்து பாருங்க. அதுதான் இன்னைக்கு உலகத்துல நடந்து கொண்டு இருக்கிறது. உண்மையை சொல்ற, சத்தியத்தை சொல்றேன், கேளுங்க. இந்த கூட்டம் உண்மையான சபைக்கு விரோதமாய் இருப்பதால், பாத்தீங்களா, உண்மையான சபை ஒன்று இருக்கிறது. அந்த உண்மையான சபைக்கு விரோதமாக இந்த சாத்தானின் கூட்ட சபைகள் இருக்கிறது, விரோதமாய் இருக்கிறது. தேவன் ஒரு நாள் அதை அழித்து போடுவார். அருமையான தேவனுடைய விலையேறப்பட்ட பிள்ளைகளே, தேவன் ஒரு நாள் அந்த சபைகளை, சாத்தானின் கூட்டமா இருக்கிற சபைகளை ஒரு நாள் அழித்து போடுவார். அதனாலதான் நான் சொல்றேன், இந்த ஸ்தாபன சபையில் இருக்கிற ஜனங்கள், கிறிஸ்தவர்கள், அங்கிருந்து தயவு செஞ்சு நீங்க வெளியே வாங்க. உங்களுக்கு உண்மையான சபை வேணுமா? நான் காமிக்கிறேன். உண்மையான சத்தியம் வேணுமா? நான் காமிக்கிறேன். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் காண்பிப்பாரு. அதுதான் நான் சொல்ல வரேன். பாருங்க, தேவன் ஒரு நாள் அதை அழித்து போடுவார். இவர்கள் சபைக்குள் கலந்து தங்களை ஏன் யூதர் என்று கூறிக்கொள்ள வேண்டும்? அவர் சொல்றாரு, தங்கள் சபைக்குள்ள இவர்கள் கலந்து தங்களை ஏன் அவர்கள் யூதன் என்று சொல்லிக் கொள்ள வேண்டும்? இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு ஏன் இவர்கள் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று பெயர் கிறிஸ்தவர்களாக சபைக்குள் நுழைந்து அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று மக்கள் மத்தியிலே சொல்ல வேண்டும், காண்பிக்க வேண்டும்? சரி, ஏன்? இப்ப பாருங்க, இவர்கள் பொய்யை விரும்பி, யாரு இவர்கள்? கள்ள சபை, சாத்தானின் கூட்டத்தார்கள், பொய்யை விரும்புகிறவர்கள். அவர்கள் பொய்யை தான் பேசுவாங்க, பொய்யை தான் விரும்புவாங்க. பொய்யை விரும்பி உண்மையை போன்று பொய்யுரைத்து, பொய்யை விரும்பி உண்மையை போன்று, அதுதான் உண்மையான சத்தியம், இதுதான் உண்மையான சத்தியம். ஐயா போதகர், ஐயா விசுவாசி, ஐயா இந்த ஜோசப் சொல்றதெல்லாம் நீங்க நம்பாதீங்க, நீங்க சபையில கண்டிப்பா முக்காடு போடணும், இதுதான் உண்மையான சத்தியம், பிதாகுமாரன் பரிசுத்த ஆவி நாமத்துல ஞானஸ்தானம் இயேசு சொன்னாரு பாத்தீங்களா, அதுதான் உண்மையான சத்தியம் அப்படின்னு அந்த பொய்ய உண்மையாய் பேசுவாங்க. அதனுடைய மறைப்பொருள் என்னவென்று அவர்களுக்கு தெரியவில்லை. பிதாகுமாரன் பரிசுத்த ஆவி சொல்லக்கூடிய அது ஒரு பெயர் அல்ல, நாமம் அல்ல, அது ஒரு பட்ட பெயர். பிதா என்பது அப்பா, குமாரன் என்பது மகன், பரிசுத்த ஆவி என்பது கிறிஸ்து. இவைகள் பெயர் அல்ல. பிதா என்பது யார் என்று சொன்னால், இவரே பிதாவாகவும் இவரே குமாரனாகவும் இவரே கிறிஸ்துவாகவும் இருக்கிறார். நீங்க லூக்கா எழுதின புத்தகம் 2ஆம் அதிகாரத்துல என்று நினைக்கிறேன். 2ஆம் அதிகாரம், ஆனா எந்த வசனம் மறந்துட்டேன், பல முறை பேசியிருக்கிறேன், மறந்துட்டேன். நீங்க 2ஆம் அதிகாரத்தை வாசிக்க போனாக்கா, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் ரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று சொல்லப்படும். இவரை குறித்து ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. இவரை குறித்து, பிறப்பதற்கு முன்பாக நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளி மேல் இருக்கும், அப்படி நிறைய வார்த்தைகள் வரும். அப்ப அதுல ஒரு வார்த்தை வரும், அவர் நாமம் அதிசயமானது, ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா. ஹல்லேலூயா. என்னது? இவரை சொல்லுவாங்க, ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றார், இவர் யாருன்னா நித்திய பிதா. அப்ப பிறந்தவர் யாருனாக்கா நித்திய பிதா என்று கிளீனா தெரிஞ்சு, ஷார்ட்டா பேசுறேன், நித்திய பிதா. இந்த நித்திய பிதாவுக்கு தான் இவர் பிறந்த 8வது நாளில
இயேசு என்று பெயர் வைத்தார்கள். இந்த நித்திய பிதாவுக்கு தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த நித்திய பிதாவுக்கு தான் இயேசு என்று பெயர் வைத்தார்கள். இந்த இயேசு பிரபு தான் சொன்னாரு, பிதா நாமத்தினாலும் குமாரன் நாமத்தினாலும் பரிசுத்தாவின் நாமத்தினாலும் ஞானஸ்தானம் கொடுங்க சோம்பேறிகளே, சாத்தானின் கூட்டத்தாரே அப்படின்னு அவர் சொன்னாரு. ஆனா இந்த சாத்தானின் கூட்டத்தார் என்ன பண்ணாங்க? உண்மையான ஐயர்களாய் போலி ஐயர்களாக இருந்து, போலி பாஸ்டராக இருந்து, போலி போதகனாக இருந்து, இவர் என்ன சொல்றாரோ அப்படியே செஞ்சிருங்கயா, மறைப்பொருள் நமக்கு தேவையில்லையா, வெளிப்பாடெல்லாம் தேவையில்லையா அப்படின்னு சாத்தான் பொய்யை அதுதான் உண்மை என்று நிரூபித்து மக்கள் மதிலை திணித்து விட்டான். முக்காடுதான் போடணும் என்று மக்கள் மனிதரை திணித்து விட்டான். இப்படி அநேக காரியங்களை குறித்து உங்களிடத்துல சொல்லலாம். அல்லையா? ஆனா 2 வார்த்தை உங்களுக்கு சொல்றேன். இப்படி இருக்குது. அதுதான் இவங்க என்ன பண்றான்னு கேட்டாக்கா, இவர்கள் பொய்யை விரும்பி உண்மையை போன்று பொய்யுரைத்து அது உண்மை என்று சாதிக்கும் திறம் படைத்தவர்கள் அவர்கள். ஹல்லேலூயா. யாரு? இந்த சாத்தானின் கூட்டத்தார். இந்த இந்த யூதன் என்று சொல்லியும் கிறிஸ்தவன் என்று சொல்லியும், ஆனா அவன் கிறிஸ்தவன் இல்ல, அவன் யூதன் இல்ல, அஞ்ஞான வழிபாடுகளையும் பொய்யை உண்மையாய் திரித்து சபைக்குள்ளே நுழைத்து அதுதான் உண்மை என்று சாதிக்கும் திறமை கொண்டவர்கள் அவர்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் இவர் மூலமாய் பேசின வார்த்தைகள். இன்றைய சபை இப்படிதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. வெளிப்படுத்தும் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின் பிரகாரம் 2:9 பிரகாரமாக நடந்து கொண்டிருக்கிற நிலைமை அப்படித்தான் இருக்கிறது சபையிலே. பாருங்கள், பொய்யை விரும்பி உண்மையை போன்று பொய்யுரைத்து அது உண்மை என்று சாதிக்கும் திறமை படைத்தவர்கள் அந்த சாத்தானின் ஸ்தாபன கூட்டத்தார் அனைவருமே. ஆதிசபை, ஆதிசபை பாருங்க, ஆதிசபை பெரும்பாலும் அல்லது முழுவதும் யூதர்களை கொண்டதாயிருந்தது. ஆதிசபைனா கத்தோலிக்க மதம் முதல் இந்த உலகத்தில் உருவாவதற்கு முன்பாக ஆதிசபை பேதுருவால் நடத்தப்பட்டது. மார்க்கு, யோவான், பவுல் இவர்களால் நடத்தப்பட்ட அந்த ஆதிசபை, அந்த 12 சீடர்கள் இருந்தாங்கல்ல, அந்த ஆதிசபை பெரும்பாலும் அல்லது முழுவதும் யூதர்களை கொண்டதா இருந்தது. அப்பொழுது பார்த்தீங்கன்னா கலப்படம் இல்ல, அப்போது பொய்யான யூதர்கள் இல்ல, பொய்யான கிறிஸ்தவர்கள் அந்த அதுக்குள்ள இல்ல. கிறிஸ்துவின் 12 அப்போஸ்தலரும் யூதர்கள். அவர்களுக்கு பின் நியமிக்கப்பட்ட அப்போஸ்தலர் யூதராகவோ அல்லது யூதர்களாக மாற்றப்பட்டவர்களாகவோ இருந்தனர். ஹல்லேலூயா. யூதர்களாக மாற்றப்பட்டவர்களாக இருந்தனர். இன்றைக்கு எப்படி இருக்கிறாங்க? இன்றைக்கு இந்து மதத்திலிருந்து கர்த்தர் அவங்களுக்கு நிறைய ஒரு அற்புதங்கள் செய்யும் பொழுது அந்த இந்து மக்கள் இருக்கிற அந்த மக்கள், அருமையான தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்தவர்களாக மாற்றப்பட்டார்கள். ஆனா அந்த கிறிஸ்தவர்களாக மாற்றப்பட்ட பிற்பாடு அவங்க உண்மையான சத்தியத்தை இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்க. அதை நினைக்கும் போது தான் மனசு கொஞ்சம் கவலையா இருக்குது. அவங்க கிட்ட உண்மையான சத்தியத்தை குறித்து பேசினாலும் அவங்க நம்ப மாட்டேன்றாங்க. ஏன்னாக்கா பொய்யை உண்மையே என்று அவங்க கிட்ட திணிச்சு உள்ளத்துல பதிய வச்சுட்டாங்க. அதனால அவங்களுக்கு கொஞ்சம் உண்மையான சத்தியத்தை சொல்லும் போது அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்குது இன்றைய உலகத்துல. சரி, ஓகே, நீங்க பாருங்க, 12 சீடர்கள் இருந்தாங்கன்னா அவங்க உண்மையான யூதர்கள். அதுக்கப்புறம் வந்தவர்கள் உண்மையான யூதர்கள் அல்ல. பாருங்க, பொய்யின் ஆவிகள் தற்காலத்தில் உள்ள சபையிலும் காணப்படுகிறது. பொய்யின் ஆவிகள் அந்த காலத்துல மட்டும் இல்ல, இந்த காலத்திலும் தற்காலிக சபையிலும் காணப்படுகிறது. ஒரு சாரர் அவர்களே உண்மையான சபை என்று கூறிக்கொண்டு, ஒரு சாரர் யாரு? இந்த சாத்தானின் கூட்டத்தார் கூறிக்கொண்டு ரட்சிப்பு இந்த சபையில் தான் காணப்படும் என்றும், பேதுரு அவர்கள் முதல் போப்பாக ரோமாபுரியில் வாழ்ந்தார் என்றும், இவர்களும் பேதுருவிடம் இருந்து பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை பெற்றனர் என்றும் பொய் சொல்லுகின்றனர். யார் அது சொல்றது? இன்றைக்கு ஸ்தாபனங்கள். எந்த ஸ்தாபனம்? கத்தோலிக்க ஸ்தாபனம். அதை குறிச்சுதான் இந்த வில்லியம் பிரணாம் அந்த காலத்து ஸ்தாபனங்களை குறித்து தான் அதிகமாய் பேசும் பொழுது அன்னைக்கே முடிவு பண்ணிட்டாங்க, எல்லா ஸ்தாபனங்களும் இவரை குறித்து நம்ம யாருமே பேசக்கூடாது, இந்த உலகத்துல இவரை வெளிப்படுத்தக்கூடாது என்று அப்படியே அந்த 65க்கு அதுக்கப்புறமே, அதுக்கு முன்னாடியோ அதுக்கப்புறமோ இவரை டிசைட் பண்ணிட்டாங்க, இந்த மனுஷனை வெளிப்படுத்தக்கூடாது, இவரை குறித்து நம்ம இந்த உலகத்துல சபையில வெளிப்படுத்தக்கூடாது, பேசக்கூடாது, மக்களுக்கு தெரிவிக்க கூடாது என்று முடிவு பண்ணிட்டாங்க. ஏன் இப்படி இந்த உபதேசத்தை, இது நான் சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன், இன்னும் 1600 மெசேஜ் பரிசுத்த ஆவியானவர் மூலமா பேசுற வார்த்தைகள்
அற்புதமான வல்லமையான உண்மையான வெளிப்பாடான மறைப்பொருள் வெளிப்பட்டு இவர் மூலியமாய் பேசின வார்த்தைகளை இன்றைக்கு ஸ்தாபனங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. இதனால தாங்க இவரை வெறுக்கிறாங்க. இதனால தாங்க இவரை வெளிப்படுத்தி காண்பிப்பதில்லை. இப்படி பேசினாக்கா சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றான். இன்னைக்கு நீங்க எடுத்துக்கங்க. உண்மையான சத்தியத்தை சொன்னா கேட்கிற நண்பரே, அருமை நண்பர்களே, கேட்கிறீங்களா? கேட்கறது இல்லை. சரி போங்க, நான் என்ன நினைச்சு சொல்றேன். பேதுருவிடமிருந்து பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை பெற்றனர் என்றும் பொய் சொல்கின்றனர். பேதுரு ரோமாபுரியில் வாழ்ந்தார் என்று சரித்திர பிரகாரமான ஆதாரம் எதுவும் இல்லை. ஆதாரம் இல்லாமலே அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பேதுரு ரோமாபுரியில் வாழ்ந்தார். அந்த பேதுரு மூலியமாக தான் பேதுரு எங்களுக்கு கொடுத்தார் திறவுக்களை. அந்த திறவுக்குள் எங்க சபையிலே தான் இருக்கிறது என்று ரோமன் கத்தோலிக்க ஸ்தாபனங்கள் ரோமாபுரியிலே அப்படியாக சொல்லப்பட்ட வார்த்தை. ஹல்லேலூயா. கேளுங்கள். அதிகம் படித்தவர்கள் அவர்கள் கூட இப்பொய்களை விசுவாசிக்கின்றனர். அதிகம் படித்தவர்கள் என்ன, ரொம்ப அதிகம் படிச்சதாக்கா அவங்களுக்கெல்லாம் உண்மையான சத்தியத்தை சொன்னா அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஹல்லேலூயா. இச்சபையின் பிதாவாகிய சாத்தான் பொய்களின் தகப்பனாயிருப்பதால். எந்த சபை இப்ப சொல்றாங்க இல்லையா, போப்பு பேதுரு ரோமாபுரியில் தான் வசிச்சாரு, பேதுருவோட திறவுக்குள் எங்ககிட்ட தான் கொடுத்தாரு, எங்ககிட்ட தான் நாங்க தான் பெற்றிருக்கிறோம் அப்படின்னு ரோமாபுரி சொல்லுது. அந்த ரோமாபுரியை குறித்து தான் பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு. அந்த சாத்தானின் கூட்டத்தில் உள்ளவர்கள் பொய் கூறுவதில் அதிசயம் ஒன்றுமில்லை. அதுக்கு முன்னால சொல்ற பாருங்க, இச்சபையின் பிதாவாகிய சாத்தான் பொய்களின் தகப்பனா இருப்பதால் அந்த சாத்தானின் கூட்டத்தில் உள்ளவர்கள் பொய் கூறுவதில் அதிசயம் ஒன்றுமில்லை. ரோமாபுரியில் உண்டான ஆதி சபை தேவனுடைய சத்தியத்தை பொய்யாக மாற்றி அஞ்ஞான மார்க்கத்தை கிறிஸ்துவ பெயர்களோடும் அர்த்தத்தோடும் சபையில் புகுத்தியது. இரண்டாம் சபையின் காலத்தில் அது முற்றிலும் அஞ்ஞான வழிபாடுகளில் ஈடுபட்டதை கண்ட பாலிகாப் சொல்லக்கூடிய தேவனுடைய மனுஷன் அந்த காலத்தில் இருந்தார். உண்மையான தேவ மனுஷன். அந்த வயதான அந்த பாலிகாப் தன்னுடைய வயதையும் பொருட்படுத்தாமல் 1500 மைல் பிரயாணம் செய்து சத்தியத்திற்கு திரும்ப அவர்களிடம் மன்றாடினார். பாருங்க, அந்த ஸ்தாபனத்துள்ள அந்த சாத்தானின் கூட்டத்தார்கிட்ட போயிட்டு அந்த பாலிகாப் சொல்லக்கூடிய தேவனுடைய மனுஷன் ஒரு மனுஷன் அந்த காலத்துல இருந்தார். அவரை குறிச்சு இவர் பேசுறார். எல்லா ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி தான் அவர் பேசுறார். 1500 மைல் தூரம் போயிட்டு அங்குள்ள சாத்தானின் கூட்டத்தார் சபையில போயிட்டு மன்றாடுறார். அதே தான் என்னுடைய யூடியூப் சேனலும் கிரைஸ்ட் ரெவலேஷன் மெசேஜ், இந்த என்னுடைய சேனல்ல உங்ககிட்ட எல்லாம் மெசேஜ் மூலியமா உங்களை இரக்கமாக தாழ்மையாக, இதுதான் உண்மையான சத்தியம், இவைகளை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு சபை வேணுமா, உண்மையான சபை வேணுமா, நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். உண்மையான சத்தியம் வேணுமா, நான் உங்களை காண்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்களோடு மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. இங்க அவர் தான் 1500 மைல் தூரம் போய் மன்றாடினாராம். ஆயினும் அவர்கள் தங்கள் வழிகளை விட்டு திரும்பவில்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் தங்கள் வழிகளை விட்டு, தங்கள் ஸ்தாபனத்தை விட்டு, தங்கள் போதகரை விட்டு, தங்கள் ரெவரண்டை விட்டு, தங்கள் பிஷப்பை விட்டு, தங்கள் ஐயர்களை விட்டு, இன்னைக்கு பெந்தகோஸ்து பாஸ்டர்களை விட்டு அவர்கள் திரும்பாமல் ஸ்தாபன சபையிலே இன்றும் கூட ஐக்கியப்பட்டு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. திரும்பவில்லை. குருக்களாட்சியையும் ஸ்தாபனங்களையும் அவர்கள் ஏற்படுத்தி என்ன பண்ணாங்க, குருக்களாட்சியும் ஸ்தாபனங்களையும் அவர்கள் ஏற்படுத்தி வசப்படுத்தினர். இதுதான் நிக்கோலாய் மதத்தின் போதனைகள் வித்தை கொண்டதும் தூஷணம் நிறைந்ததுமான சாத்தானின் கூட்டம். ஹல்லேலூயா. ஏன் சாத்தானின் கூட்டம் இவர்களே? குருக்களாட்சியும் ஸ்தாபனங்களையும் அவர்கள் ஏற்படுத்தி வசனத்தை நின்று விலகினார்கள். பார்த்தீங்களா? இன்னைக்கு அப்படிதான் இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு ஸ்தாபனங்களும், கத்தோலிக்க மத ஸ்தாபனங்கள், புரோட்டஸ்டன்ட் மத ஸ்தாபனங்கள், லுத்தரன் ஸ்தாபனங்கள், வெஸ்லி ஸ்தாபனங்கள், யெகோவா சாட்சி ஸ்தாபனங்கள்,
இல்ல எத்தனையோ ஸ்தாபனங்கள், ஏஜி சபை ஸ்தாபனங்கள், மாரானத சபை ஸ்தாபனங்கள், சிபிஎம் சபை ஸ்தாபனங்கள், இன்னும் எத்தனையோ ஏஜி சபை, எஸ்சிஏ சபை ஸ்தாபனங்கள், இன்னும் இந்த இப்போ மோகன்சி லாசர் அந்த ஒரு சபை ஸ்தாபனங்கள், இப்படி அநேகர் இருக்கிறார்கள். தினகரன், பால் தினகரன் அவர் ஒரு ஸ்தாபனம். இப்படிப்பட்ட அநேக ஸ்தாபனங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்தாபனங்களை விட்டு அவன் வருவது. அவங்களே என்ன பண்றான்னு கேட்டாக்கா, அவங்க ஸ்தாபனங்களை ஏற்படுத்தி உலகப்பிரமான காரியங்களை, கத்தோலிக்குடைய உபதேசத்தை அவர்கள் விசுவாசித்து கத்தோலிக்குடைய உபதேசத்தை தான் இன்னைக்கு சபையில நுழைக்கிற அப்படினால அவர்கள் தூஷணம் நிறைந்ததுமான சாத்தானின் கூட்டம் என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறார். தீர்க்கதரிசி சொல் கேளாதவன் எவனோ அவன் ஜனத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அருமையான வெளியேற பெற்ற என் அருமை சகோதரி சகோதரனை ஊழியக்காரர்களை, இதை விசுவாசியுங்கள் தயவு செய்து. 60 வருஷம் 80 வருஷம் இந்த உலகத்துல இருப்பியா? செத்து போறது நிச்சயம். செத்து போனாதான் அந்த ஆத்துமா சொல்லும், ஐயோ இந்த யூடியூபை பார்த்து இந்த ஜோசப் பைத்தக்காரன் முட்டாளு என் விசுவாசிங்கிட்ட தப்பா பேசுன, நண்பர்கிட்ட தப்பா பேசுனே அப்படின்னு ஆத்மா புலம்பி பார்த்து பைசாக பிரயோஜனம் இல்லை. போங்க, உங்க கதி எங்கேயோ அப்படிதான். இருந்தாலும் நான் சொல்றேன், உங்களுக்கு உண்மையான சபை வேணும், உண்மையான சத்தியம் வேணும்னாக்கா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. உங்களை பரலோகம் போகுவதற்கு இவர் மூலியமாய் இன்றைக்கு இருக்கிற தேவ மனிதர்கள் மூலியமாய் உங்களுக்கு வழிகாட்ட ஆயத்தமா இருக்கிறேன். சரி, தூஷணம் நிறைந்ததுமான சாத்தானின் கூட்டத்தார் அவர்கள். சிறிது காலத்தில் இது சாத்தானின் மார்க்கத்தின் முக்கிய இருப்பிடமாக திகழும். இந்த மார்க்கத்தில் உள்ளவர்கள் சாத்தானின் கூட்டம் என்று வெளிப்படுத்தின புத்தகம் 2:9 மிக அழகாய் சொல்லப்படுகிறது. முதல் சபையின் மக்கள் தங்கள் ஞானத்தை கொண்டு தேவனுடைய திட்டத்தை சீர்படுத்த முயன்றனர். மறுபடியும் வாசிக்க பாருங்க. முதல் சபையின் மக்கள் தங்கள் ஞானத்தை கொண்டு தேவனுடைய திட்டத்தை சீர்படுத்த முயன்றனர். முதல் சபை யாரு? பேதுரு, பவுலு, வேதத்தில் அடங்கி இருக்கிற அந்த அவங்க மூலியமா வந்த முதல் சபைகள் என்று சொல்லலாம். அந்த அவர்கள் மூலியமா, அதாவது கத்தோலிக்க மதம் உருவாகிறதுக்கு முன்னால இருந்த முதல் சபை, ஆதி சபை, அவங்க தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றினாங்க. தேவனுடைய திட்டத்தை சீர்திருத்த முயன்றனர். அவ்வாறு நிக்கோலாய் மதத்தரின் கிரிகள் சபையிலே தொடங்கின. நிக்கோலாய் சொல்லக்கூடிய அந்த ஸ்தாபனத்தை ஏற்படுத்தி கத்தோலிக்கமும் அரசாங்கமும் ஒன்று சேர்ந்து இந்த நிக்கோலாய் சபைகள் ஏற்படுத்தி அவைகள் சபைக்குள்ள வர ஆரம்பித்தது. நிக்கோலாய் மத கிரிகள் சபையில் தொடங்கின. இவைகளை பின்பற்றும் ஒரு கூட்டம் அங்கு ஏற்பட்டது. தேவனுடைய வார்த்தையின்படி அமைந்த திட்டத்திலிருந்து அவர்கள் விலக ஆரம்பித்தனர். பார்த்தீங்களா? எப்போ ஸ்தாபனத்தை உருவாக்குனாங்களோ அவங்க சொந்த கருத்துகளையும் சொந்த வியாக்கியானங்களையும் அவங்களுடைய பலவிதமான உலக வழிபாடுகளையும் அதுக்குள்ள சபைக்குள்ள நுழைஞ்சி அந்த சபையில் இருக்கிற மக்களும் கூட இவங்க பிரிச்சு இவங்க ஒரு கூட்டமாக, ஒரு சபையாக, சாத்தானின் கூட்டமாக, தூஷணமான நாமம் நிறைந்துள்ள கூட்டமாக அவர்கள் ஏற்படுத்திட்டாங்க. வெளிப்படுத்தும் 2 சொல்றபடி பாருங்க, ஆரம்பித்தனர். ஏவாள் ஒரு வார்த்தையை மாற்றினதன் மூலம் பாவம் பிரவேசித்தது. சாத்தானை கொண்ட இக்கூட்டம் தன்னை உண்மையுள்ள சபை என்று கூறிக்கொண்டு உண்மையான விசுவாசிகளை எதிர்க்கவும் வெறுக்கவும் தொடங்கிற்று. தொடக்கத்தில் ஸ்தாபனங்கள் எதுவும் உண்டாகவில்லை. ஹல்லேலூயா. தொடக்கத்தில் ஆரம்பத்தில் ஸ்தாபனங்கள் எதுவும் உண்டாகவில்லை. தேவனுடைய வார்த்தைக்கு பதிலாக பிரமாணங்களும் பலவித காரியங்களும் படித்த மக்களின் ஊக்கமும் இன்றைய ஸ்தாபனங்களில் காணப்படுகின்றன. வெளிப்படுத்துதலை நிராகரிக்கப்பட்டு தள்ளப்பட்டு வேதம் மனித ஞானம் கொண்டு போதிக்கப்படுகிறது. மனித ஆலோசனைகளை விசுவாசத்தை குலைத்து போட்டன. பாத்தீங்களா? எவ்வளவு அற்புதமா சொல்றது பாருங்க. மனித ஆலோசனைகளை, விசுவாசத்தை, இன்றைக்கு விசுவாசம் எப்படி மக்கள் மத்தியிலிருந்து விலகி போகுதுன்னு கேட்டாக்கா, மனுஷனுடைய ஞானத்தினாலே பேசிக் கொண்டிருக்கிற அந்த வார்த்தைகள் தான் இன்றைக்கு ஒவ்வொரு விசுவாசியும் பாவத்துக்குள்ள தள்ளுது.
மனித ஆலோசனைகள் விசுவாசத்தை குலைத்து போட்டன. பரிசுத்த ஆவியில் துதித்தல் மாறி போய், அல்லேலூயா, நல்லா புரிஞ்சுக்குங்க. இன்றைக்கு சபையிலே பரிசுத்த ஆவியில் துதித்தல் மாறி போய், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு இப்ப நான் பேசிக் கொண்டிருக்கிற சபையிலே பரிசுத்த ஆவியிலே துதிப்பது கிடையாது. சும்மா வெட்டிக்கனா கத்தி நிக்குது. சரி, ஸ்தாபனத்தில் அட்லீஸ்ட் பெந்தகோஸ்து ஸ்தாபனத்தில் அட்லீஸ்ட் ஓரளவுக்கு அது கொஞ்சம் ஜனங்களாலும் ஏதோ உண்மையை உத்தமமாக கைத்தட்டி துதிக்கிறாங்க. நான் இல்லைன்னு சொல்ல, நான் ஒத்துக்கிறேன், துதிக்கிறேன். நான் பார்த்துருக்கிறேன். உண்மையாலுமே சில மக்கள், குறிப்பிட்ட மக்கள்லாம் உண்மையை உத்தமமாக பரிசுத்தாவில நிறைஞ்சி அவங்க கைத்தட்டி ஆர்ப்பரிச்சு கர்த்தரை துதிக்கிறாங்க. ஆனா இந்த இவரை விசுவாசிக்கிற இந்த தீர்க்கதரிசியை விசுவாசிக்கிற ஒரு கூட்டம் உண்டு. அந்த இந்த இந்த இவரை விசுவாசித்து சத்தியங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் உண்டு. அது மனவாட்டி கூட்டம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சபையில நீங்க பாத்தீங்கன்னாக்கா, இப்போ இவர் சொல்லப்படுகிற சத்தியத்தின் பிரகாரம் பரிசுத்த ஆவியில் துதித்தல் மாறி போய் இல்லைங்க. பரிசுத்த ஆவி துதித்தலே இல்ல. இப்படி நம்ம பேசணும்னா, பிரதர் அது உங்க சபையில இல்ல, எங்க சபையில இருக்குன்னு ஒருத்தன் சாத்தான் சொல்லுவான். ஆனா அவங்க சபையிலே இல்ல. இப்படி நிறைய சாத்தானுங்க மனவாட்டியில இருக்குது. எப்படி ஸ்தாபனத்தில் இருக்குதோ மனவாட்டி சொல்லி கொண்டிருக்குது, சபையில கூட நிறைய சாத்தானுங்க இருக்குது. அந்த சாத்தானுங்க கூட சொல்ல, இப்ப நான் படிச்சது போல, நாங்களும் கிறிஸ்தவர்கள் தான், நாங்களும் மனவாட்டி தான், எங்களெல்லாம் அப்படி சொல்லாதீங்க அப்படி சொல்லுவாங்க நிறைய பேர். ஆனா மனவாட்டி சொல்லி கொண்டிருக்கிற அந்த கும்பலையும் பொய்யான மனவாட்டிகள் நிறைய பல பார்க்கும், பயங்கரமா இருக்கும். அங்க கூட சபையில கூட பாத்தீங்கன்னா உண்மையான ஆவியில் துதிப்பதே கிடையாதுங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. ஐயோப்பா, நினைச்சாலுமே உண்மையாலுமே இயேசு கிறிஸ்து நாமத்தில் சொல்றேன், ரொம்ப வருத்தமாக, எனக்கே வருத்தமாக உங்கள்கிட்ட புலம்பி நிற்கிறேன்னு. அப்போ பரிசுத்த ஆவியானவருக்கு எப்படி இருக்குன்னு நீங்களே நினைச்சு பாருங்க. ஆனா மனவாட்டி சொல்லி கொடுக்கல. அந்த மக்கள் பெந்தகோஸ்ட் சபையில இருந்தா மாறி இங்க வந்திருக்கிறாங்க. மனவாட்டியில ஒரு சில பேர் இந்துல இருந்து அவங்க டைரக்டா ஒரு கத்தோலிக்க கிருபையில வருது, அவங்களை பத்தி நான் பேசல. பெந்தகோஸ்ட்ல இருந்து தான் இங்க வந்திருக்கிறாங்க மனவாட்டி சொல்லிட்டு. பெந்தகோஸ்ட்ல உண்மையை உத்தமமா துதிச்சிருப்பாங்க. ஆனா இந்த மனவாட்டியில வந்து பிறகு ஒருவேளை இவர் சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன், ஆவில எல்லாம் துதிக்காதீங்க அப்படின்னு அவங்ககிட்ட சொன்னாரு என்னன்னு தெரியல. ஆனா இவர் தான் சொல்றாரு. இப்ப நான் உங்ககிட்ட படிச்சு காமிக்கிறேன். மனவாட்டிகளே, மனவாட்டி சொல்லி கொண்டிருக்கிற மனவாட்டிகளே புரிஞ்சுக்குங்க. இவர் தாங்க சொல்றாரு, நான் சொல்லுங்க. இந்த தீர்க்கதரிசி தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? பரிசுத்த ஆவியில் துதிப்பதல் மாறி போய். இன்னைக்கு ஒரு மனவாட்டி சொல்றாங்க சபையில. அந்த மனவாட்டி சபையில பாத்தீங்கன்னாக்கா பாட்டு பாடுறாங்க. பாட்டு பாடி முடிச்ச பிறகு ஒரு நன்றி தெரிவிக்கிறாங்க விசுவாசிங்க மக்கள். ஒரு 1000 பேரோ 2000 பேரோ 500 பேரோ 100 பேரோ இருக்கிறான்னு வச்சுங்களேன். அதுல ஒரு 10 பேர் நன்றி தெரிவிச்சாங்கன்னாக்கா அந்த நன்றி கடிதத்தை மக்கள் மத்தியில படிக்கிறாங்க. இந்த நன்றி கடிதல் மக்கள் கிட்ட ஏன் சொல்றீங்க பாஸ்டருங்க? எதுக்கு சொல்றீங்க? அவன் சொல்ல வேண்டிய நன்றி இவருக்கு சொல்லிட்டோம்பா. முழுங்கால் படியிட்டு ஒரு அறையில போட்டு நன்றி நன்றி நன்றி, கோடி நீ செஞ்ச அற்புதங்களுக்காக நன்றி சொல்லட்டும். இல்ல சபையில வந்து சாட்சி சொல்லட்டும். நீங்க அதை படிச்சு நேரத்தை கழிக்கிறீங்க, நேரத்தை வீணாக்குறீங்க. தேவையில்லாம இன்றைக்கு சபையில ஒரு 10 பேப்பரை வச்சு பேசுறது. இப்படிப்பட்ட பாஸ்டருங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. அதை மறாதீங்க, தயவுசெய்து அதெல்லாம் ஏற கட்டுங்க. ஒரு ஸ்தாபனத்து போலவே நீங்களும் பண்ணாதீங்க. ஒரு மக்களை இவருடைய சத்தியத்தை குறிச்சு ஆவியில வழிநடத்துங்க, ஆவியில துதிங்க, ஆவியில ஜெபிங்க, ஆவியில ஆர்ப்பரிங்க, ஆவியில பாடுங்க. இவருடைய ஆவிக்குரிய வார்த்தைகளை குறிச்சு பேசுங்க. அதுக்கு தாங்க வராங்க சபைக்கு. 6 நாள் கழிச்சு 7 நாளுக்கு சபைக்கு வர காரணம் என்ன? இவரை குறித்து, இவருடைய ரகசியங்களை குறித்து, வெளிப்பாடுகளை குறித்து, மறைப்பொருளை குறித்து, தேவனுடைய மனவாட்டி பிள்ளைகளுக்கு ஏதாகிலும் சொல்வீர்கள் என்று தாகத்தோடு வருகிற ஒரு 2 பேர் 3 பேர் இருப்பாங்க. நீங்க என்னடானாக்கா தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணி அவங்கள போயிட்டு தேவையில்லாம நேரம் கழிப்பது சரியா உங்களுக்கு? இதுக்கெல்லாம் ஒரு நாள் கணக்கு கொடுக்கணும். கேட்டாக்கா நான் மூத்த பாஸ்டரு, நான் அப்படிதான் நடத்துவேன், இஷ்டம் இருந்தா இரு, கஷ்டம் இருந்தா போ அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் இந்த மாதிரி பாஸ்டர்லாம் உண்மையான தேவனுடைய மனுஷனுங்க இல்ல. உண்மையான மனவாட்டிகள். இவங்க பணத்துக்காகவே ஊழியர் செய்யக்கூடிய மனவாட்டிங்க. இவர் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. பரிசுத்த ஆவியில் துதித்தல் மாறி போய் அதற்கு பதிலாக மனித திட்டங்களை காணப்படுகின்றன. அல்லேலூயா. மனித திட்டங்களை கொண்டு வரான் சபைக்குள்ள. நன்றியல் தெரிவிக்கிறது முக்கியமான மேட்டர் சபையில சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஜெபம் பண்ண வைங்க. அதுக்கப்புறம் செய்திக்குள்ள வாங்க. செய்தி தான் முக்கியம். செய்தி நீங்க பேசுங்க, 1.5 மணி நேரம் பேசுங்க. ஆழமா தேவனுடைய சத்தியத்தை சொல்லுங்க. அது மண்டையில போய் உட்காரும். அவனை உட்கார வச்சு 3 மணி நேரம் பிரசங்கம் பண்ண மண்டையில உரைக்காது.
இவர் பேசினா மண்டையில உரைக்கும், தீர்க்கதரிசி பேசினா மண்டையில நிற்கும், நீங்க பேசினா மண்டையில நிற்காது. அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. எவ்வளவுதான் சொன்னா நீங்களா கேட்க மாட்டீங்க, கேட்டா மனவாட்டி பாசம் சொல்லுவீங்க. சரி, ஓகே, பாருங்க. அதற்கு பதிலாக மனித திட்டங்களை காணப்படுகின்றன. தொடக்கத்தில் இவ்வாறு இல்லவே இல்லை. தொடக்கத்தில் பரிசுத்த ஆவியின் துதித்தல் இருந்தது. ஆனா இன்றைக்கு ஸ்தாபனத்திலும் சரி, மனவாட்டி சபை சொல்லிக் கொண்டிருக்கிற அங்கேயும் பரிசுத்த ஆவி துதித்தல் இல்லை. சரி, உண்மையான சபை கலப்படம் அடைந்த சபையாக மாறிவிட்டது. அல்லேலூயா. உண்மையான சபை கூட கலப்படம் அடைந்த சபையாக மாறிவிட்டதா. சபை வார்த்தையை விட்டு தூரம் செல்லும் போது பொய்யை விசுவாசிக்கும் காயின் பிறந்த போது கர்த்தரிடத்தில் ஒரு மனுஷனை பெற்றேன் என்று ஏவாள் கூறினாள். அவளிடமிருந்து அவளை பெற்றதாகவே அவள் கருதினாள். அல்லேலூயா. தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக சாத்தானின் வார்த்தையை இதுக்கெல்லாம் பேச டைம் ஆடும். நான் படிச்சு மட்டும் காமிக்கிறேன் இவருடைய செய்திய. சாத்தானின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவள் வஞ்சிக்கப்பட்டாள். ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள். இன்றைக்கு அநேக ஏவாள்களை அதே சாத்தான் வஞ்சித்து கொண்டே வருகிறான். பெந்தகோஸ்திலும் சரி, பெரிய பெரிய ஸ்தாபனத்திலும் சரி. வஞ்சிக்கப்பட்டாள் அன்று முதல் அவள் கூறிய யாவும் சரி என்று எண்ணினாள். ஆனால் தேவன் அண்ட சராசரங்களுக்கு நியமித்தவைகளை வைத்திருக்கிறார். அதன்படி நல்ல வித்து நல்ல கனியை தான் கொடுக்கும். கெட்ட வித்து கெட்ட கனியை தான் கொடுக்கும். ஏவாள் ஞானம் அடைந்தவளா இருந்தாள். அவள் சாத்தானிடமிருந்து மனுஷனை பெற்றதாக கூறினாள். அவள் சாத்தானிடமிருந்து மனுஷனை பெற்றதாக சாத்தானிடமிருந்து மனுஷனை பெற்றதாக கூறவில்லை. புரிஞ்சுதுங்களா? சாத்தான் தான் ஏவாளுக்கு மனுஷன் கொடுத்தான் என்று கூறவில்லை. அவ என்ன சொன்னா, தேவனால் ஒரு குழந்தையை பெற்ற, தேவன் எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தாருந்தா பரிசுத்த வேதாகமத்தில் அவள் அப்படி பேசுறா. அவளும் அப்படிதான் சொல்றா. ஆனா தீர்க்கதரிசி அவள் அழகா சொல்றாரு, அவள் சாத்தானிடமிருந்து மனுஷனை பெற்றதாக கூறவில்லை. சாத்தான் சிருஷ்டியை தாறுமாறாக்க முடியும். ஆகையால் தவறான வார்த்தையை கொண்டு அவன் ஏவாளை வஞ்சித்தான். சர்ப்பத்தின் வித்து காயினை தோன்ற செய்தது. ஆதாமை வித்து ஆபேலையும் சேத்தையும் தோன்றவித்தது. இவ்விரு வித்துக்களும் ஒரே முறையில் வளர்ந்தாலும் அவைகளினின்று தோன்றினவர்கள் வித்தியாசப்பட்டவர்களாயிருந்தனர். சாத்தானின் கூட்டத்தார் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசங்களை பெற்றுக்கொள்ள மனதில்லாமல் செவித்துண உள்ளவனாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகைகளை தங்களுக்கென்று திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்க்கும் காலம் வரும் என்று வேதம் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறது. சபையானது ஆதாம் ஏவாளை போன்றே ஆதியில் கொடுக்கப்பட்ட சத்தியத்தை விட்டு விலகி போயிற்று. மரணம் பிரவேசித்தது. ஆகையால் அவளிடத்தில் வல்லமை காணப்படவில்லை. அல்லேலூயா. எந்த சபையிலே சத்தியம் இல்லையோ அந்த சபையிலே வல்லமை இருக்காது. ஆச்சாரங்களையும் வழிபாட்டின் முறைமைகளையும் பின்பற்றி பரிசுத்த ஆவியையும் அவருடைய வார்த்தையும் புறங்கணித்து, இன்றைக்கு அதுதான் சாத்தானின் கூட்டத்தார். ஸ்தாபனங்கள் எப்படி அந்த காலத்திலே ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்குனானோ சாத்தான், அந்த சாத்தானின் கூட்டத்தார் எப்படி உண்மையான பரிசுத்தாவின் சத்தியத்தை புறங்கணித்தார்களோ, இன்றும் அதே சாத்தான் சபைக்குள்ளே நுழைந்து பரிசுத்த ஆவியையும் அவருடைய வார்த்தையும் புறங்கணித்து குருக்களாட்சிகளையும் கை கொண்ட அந்த நிமிடமே, எப்போ குருக்களாட்சி கை கொண்டார்களோ அந்த நிமிடமே மரணம் சபைக்குள்ளே பிரவேசித்தது. அது வியாதிப்பட தொடங்கியது. வியாதிப்பட்ட உடனே வல்லமையற்ற மக்களை கொண்ட குழுவாக அது மாறி, அல்லேலூயா, இன்று வல்லமையற்ற மக்களாகத்தான், கிறிஸ்தவர்களாக தான் அவர்கள் இருக்கிறார்கள். எவ்வளவு அழகா அருமையான தேவனுடைய மனுஷன் பேசுறார் பாருங்க. வியாதிப்பட்ட உடனே வல்லமையற்ற மக்களை கொண்ட குழுவாக அது மாறியது. தேவனுடைய வார்த்தைகளை குறித்து தர்கிக்க ஆரம்பித்தது. ஆவியின் மூலம் அது ஒன்றும் சாதிக்காமல், ஆவியானவர் மூலம் ஒன்றும் அவைகள் சாதிக்காமல்,
வார்த்தையில் சாதிக்காமல் வார்த்தையில் உள்ள விசுவாசத்தை இழந்து திட்டங்களின் மேல் நம்பிக்கை கொண்டது. திட்டத்தை விதைத்தவர்கள் திட்டத்தையே அறுத்தார்கள். தாறுமாறானவைகளை அவர்கள் விதைத்து தாறுமாறான பிள்ளைகளை அவர்கள் பெற்றார்கள் என்று மிக அற்புதமான இந்த சாத்தானின் கூட்டத்தார் மக்கள் ஸ்தாபனங்களும் அப்படிதான் இன்னைக்கு தாறுமாறானவைகளை விதைத்து தாறுமாறான குழந்தைகளை பெற்று எடுத்துக் கொண்டு வருகிறார்கள். அவர்களிடத்துல போய் உண்மையான சத்தியத்தை கூறும்பொழுது அவர்கள் ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஆகவே இந்த சாத்தானின் கூட்டத்தாருக்குள் இருக்கிற கிறிஸ்தவர்கள் அவர்களை விட்டு வெளியே வாருங்கள் என்றுதான் இவருடைய செய்திகள் சொல்லுகிறது. நீங்கள் ஆதி சபை சொல்லப்படுகிற உண்மையான சத்தியத்துக்குள் நீங்கள் வழி நடக்க வேண்டும். பரிசுத்த ஆவியிலே துதிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியின் பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்பதுதான் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஆசை, இந்த தீர்க்கதரிசிக்கும் ஆசை, அவருடைய மகனாகிய எனக்கும் ஆசை. ஆகவே தேவனுடைய விலையேற பெற்ற பிள்ளைகளை நீங்கள் சாத்தானின் கூட்டத்தாராய் இல்லாமல் தேவனுடைய கூட்டத்திலே கலந்து தேவனுடைய கூட்டத்தாராய் நீங்கள் மாறும்படியாய் உங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தில் தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களையும் அடியனையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு புதிய செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். God bless you.